இந்த உலகத்தை படைத்து சரிவர இயக்கிக் கொண்டிருக்கும் எல்லா வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்த இறைவன் நம்மை அதிகமாக தர்மம் செய்ய சொல்றோம். ஆனா பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்கன்னா அப்படி செய்யறது கிடையாது. அந்த தர்மம் செய்யற மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு நம்ம அவங்கள போய் அப்படியே ஜென்ரலா பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட மனைவிக்காகவும் என்னோட குழந்தைகளுக்காகவும் என்னோட அடுத்த பேர பசங்களுக்காகவும் தான் நாங்கள் என்ன பண்றோம், இந்த செல்வத்தெல்லாம் நாங்கள் சேர்க்கிறோம். அவங்க கஷ்டப்படாம அவங்க வாழ்க்கையை கரண்ட் பண்ணுன்றதுக்காக தான் இவ்வளோ செல்வத்தை நாங்கள் சேர்க்கிறோம் அப்படின்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய அந்த மக்களை பார்த்து இறைவன் சொல்றான், நாளை மறுமையில அந்த கேள்வி கணக்கு நாள் வரும் பொழுது தன்னோட மனைவிகள் தன்னோட பிள்ளைகள் வரும்போது அவங்க என்ன பண்றாங்களாம், விரண்டு ஓடுறாங்களாம். எங்க இவங்க வந்து நம்மளுடைய நன்மைகளை கேட்டுருவாங்களோ, எப்படி இவங்க வந்து நம்மளுடைய நன்மைகளை கேட்டு நாம நம்மளை குறைஞ்சி நரகத்துக்கு போயிடுவோம்ன்ற அந்த பயத்தினால தன்னோட பிள்ளைகளுக்காகவும் தன்னோட மனைவிகளுக்காகவும் சேர்த்த அந்த சேர்த்தாங்க இல்லையா, அவங்களுக்காக சேர்த்ததை இந்த உலகத்துல இருக்கும்போது சேர்த்திருப்பான் அந்த மனிதன். ஆனா மறுமையில அவங்கள பார்த்து ஓடக்கூடியவனா இருக்கிறான். இறைவன் சொல்லி காட்டுறான் அந்த மக்களை பார்த்து. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அந்த மக்கள் வந்து செல்வம் வந்து தங்கம் பணம் வீடு இதுதான் செல்வம் நினைச்சுக்கிட்டு அதிகமா சேர்க்கிறாங்க. ஆனா இறைவன் சொல்றான், உண்மையான செல்வம் வந்து இது கிடையாது ராஜா, ஆரோக்கியம் தான் உண்மையான செல்வம். உங்ககிட்ட பணம் இருக்கும், ஆனா நீ ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடணும்ல, சுகர் வந்துட்டா என்ன பண்ணுவ? அவ்வளவு பெரிய பங்களா மாதிரி வீடு இருக்கும், உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல்ல 10க்கு 10 ரூம்ல ஐசியூல இருப்ப. இப்போ எது உனக்கு உண்மையான செல்வம்? ஆரோக்கியம் தான் உண்மையான செல்வம். ஆக பெரும்பாலான மக்கள் ஆரோக்கியத்தை விட்டுறாங்க, தங்கம் பணம் இதை சேர்க்கறது தான் அதிகமா வந்து குறிக்கோளா இருக்கிறாங்க. ஆனா இறைவன் சொல்றான், நீங்க அதிகமா வந்து உங்களுடைய செல்வத்தை நீங்க வந்து தர்மம் பண்ணுங்க, மக்களுக்கு ஏழைகளுக்கு பண்ணுங்க, அனாதைகளுக்கு பண்ணுங்க. இதை எப்படி சொல்றான்னா, நீங்க உங்களுடைய தர்மங்களை உங்களுடைய செல்வத்தை வந்து நீங்க ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் நீங்க தர்மமா கொடுக்கும் பொழுது அது பல மடங்காக உங்களுக்கு என்ன ஆகுது, ரிட்டர்ன் வருது. அதை வந்து இறைவன் சொல்றான் 2வது அத்தியாயத்துல வந்து 261வது வசனத்துல, அல்லாஹ்வுடைய வழியில் தங்கள் பொருட்களை செலவழிப்போர்களின் செலவுக்கு உவமானம், அதாவது உதாரணம், ஒரு தானிய விதையை பயிரிடுவது போன்றதாகும். அதிலிருந்து 7 கதிர்கள் முளைகின்றன, ஒவ்வொரு கதிரும் 100 தானிய மணிகளை கொண்டுள்ளது. இவ்வாறு அல்லாஹ் தன் நாடியோருக்கு வழங்குறான். என்ன சொல்றான் இறைவன், நீ வந்து ஒரு நெல்லை தான் போடுற, அந்த ஒரு நெல்லுலேருந்து எத்தனை கதிர் வருது? 7 கதிர் வருது. ஒவ்வொரு கதிர்லையும் எத்தனை மணி இருக்கு, எத்தனை நெல் இருக்கு? 100 நெல் இருக்கு ஒவ்வொரு கதிர்லையும். அந்த மாதிரி 700 நெல் இருக்கு. நீ போட்டது என்னது? ஒரு நெல் தான். ஆனா உனக்கு ரிட்டர்ன் வர்றது என்னது? 700 நெல். இந்த மாதிரி நீ செய்யக்கூடிய தர்மம் பல மடங்காக உனக்கு என்ன ஆகும், ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்றான். இது வந்து குர்ஆன்ல சொல்றானா. இப்போ இதுல ஒரு வந்து நம்மளுக்கு ஒரு படிப்பினை இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து நபிகள் நாயகம் வந்து மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் போது அந்த இடத்துல கடுமையான தண்ணீர் பஞ்சம், ரொம்ப கடுமையான தண்ணீர் பஞ்சம். அந்த குடிக்கிற தண்ணின்றது வந்து ஒரே ஒரு கிணறு தான் இருக்கு. அந்த கிணறு யாருக்கு சொந்தமா இருக்கு? ஒரு யூதனுக்கு சொந்தமா இருக்கு. அந்த யூதன் எப்படிப்பட்டவன் என்று பார்த்தோம்னா, இருக்கிறது அவன் மட்டும்தான், அவன்கிட்ட மட்டும்தான் நல்ல தண்ணி இருக்குது, வேற யாருக்கிட்டையும் கிடையாது. இதை அவன் அதனுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிகமாக என்ன ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறான். அதாவது 1 லிட்டரு இங்கே நம்ம நார்மலாக இப்போ 1 லிட்டரு 20 ரூபான்னு வாங்குறோம்ல, இப்போ அந்த 1 லிட்டரு 1000 ரூபாய் 2000 ரூபான்னு வாங்கினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சும்மா ஒரு கிளாஸ் தண்ணிக்கு அவ்வளோ அதிகமாக அவன் என்ன பண்ணுவான், அவ்வளோ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தான். இதை பார்த்து நபிகள் நாயகம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்களே, பத்தாத்துக்கு இவன் வேற இவ்வளோ ரேட்டு அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி விற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசளவில் அவங்க கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு இறைவனிடம் பிரார்த்தித்து அந்த யூதனுக்கிட்டே போய் பேசுகிறாங்க.
இந்த மாதிரி ஏழைகள்லாம் இருக்காங்க, அனாதைகள்லாம் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் தண்ணி இலவசமா குடுத்தீங்கன்னா, உங்களுக்காக நாளை மறுமையில ஒரு சொர்க்க தோட்டத்த நான் வந்து இறைவன்கிட்ட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதன்கிட்ட நபிகள் நாயகம் பேசுறாங்க. அவன் ஒத்துக்கல. என்ன மாதிரி சான்ஸ் பாருங்க, அருமையான சான்ஸ் விட்டான் அவன். நாம ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கக்கூடியது இதுதானே, யா இறைவா எங்களுக்கு மறுமையில சொர்க்கத்தை கொடுத்துரு. ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, அவன் என்ன பண்றான், காசு தான், செல்வம் தான், பணம் தான் மெயின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்றான், ரிஜெக்ட் பண்றான். மறுபடியும் அப்புறம் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, அவன் ஒத்துக்கல, வந்துட்டான். உடனே என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க, யார் இந்த கிணத்தை வாங்கி மக்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு பயன்படுற மாதிரி பொது சொத்தா விட்டுறீங்களோ அவங்களுக்கு நாளை மறுமையில இறைவன்கிட்ட ஒரு சொர்க்க சோலையை, ஒரு பூந்தோட்டத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றாங்க. இந்த நியூஸ் வந்து உஸ்மான் ரலியல்லாஹுக்கு வந்து போகுது. உஸ்மான் ரலியல்லாஹுக்கு வந்து இந்த நியூஸ் போனதுக்கு அப்புறம் அந்த யூதன் கிட்ட போய் பேசுறாங்க. அந்த ரேட்டு படியல. ஏன்னா வந்து மணி மைண்டா தானே இருக்கான். அதிகமான அமௌண்ட் கூட கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்போ கூட அவன் என்ன பண்றான், ஒத்துக்க மாட்டேன்றான், அந்த கிணத்தை நான் தர மாட்டேன் அப்படின்றான். கடைசியில் இது வந்து சேல்ஸே கிடையாதுன்ட்டான், இது விற்கிறதுக்கு நான் இல்லை அப்படின்ட்டான். வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு வியாபாரி. நாம சொல்றோம்ல, ஒரு பிஸ்னஸ்ல வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, இதனால தான் லாஸ் ஆயிடுச்சு, அதனால தான் லாஸ் ஆயிடுச்சு, நம்ம ரீசன் சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க ரீசன் சொல்லலை. அவங்க யோசிக்கிறாங்க, சரி ஓகே அவன் வந்து மணி மைண்டடாக தான் இருக்கான், ஸோ அதே போல தான் அவன் ரூட்டில் போகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு வந்து அந்த ரூமான்ற அந்த யூதன்கிட்ட பேசுகிறாங்க. சரி ஓகே, அந்த கிணத்தை நீங்கள் வந்து நீங்களே வச்சுக்கிங்க, அதில் பாதி மட்டும் எனக்கு கொடுங்க, அதுக்கான அமௌண்ட்டை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், உங்களுக்கு பாதி, எங்களுக்கு பாதி, எனக்கு பாதி. அந்த அமௌண்ட் ஒரு அந்த கிணத்துக்கான தொகையை நான் கொடுத்துருவேன், ஒரு அமௌண்ட் வந்துடும். எனக்கு சொந்தமான பகுதியில் வந்து மக்கள் தண்ணி எடுப்பாங்க. அதாவது அவங்க எப்படி டீல் போடுறாங்கன்னா, எனக்கு ஒரு நாள், உனக்கு ஒரு நாள், என்னோட நாளில் வந்து மக்கள் வந்து தண்ணி எடுத்துப்பாங்க, உன்னோட நாளில் வந்து மக்கள் வந்து தண்ணி எடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், காசு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டீல் போடுறாங்க. அவன் யோசிக்கிறான், பரவாயில்லையே நம்மளுக்கு ஒரு பெரிய தொகை இந்த டைம்லையும் வருது, அது இல்லாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன பண்ணுது, காசும் வருதுன்னு அவன் யோசிக்கிறான். உடனே அவர் அந்த டீலுக்கு ஒத்துக்கினாங்க அந்த யூதன். மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்னைக்கு அவங்க சொன்ன அன்னைக்கு வந்து மக்கள் போய் தண்ணி எடுக்கிறாங்க, இலவசமாக எடுக்கிறாங்க. மறுநாளுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிறாங்க இலவசமாக, எடுத்துக்கின்னு வீட்டுக்கு போய் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மறுநாள் யாரும் போய் தண்ணி எடுக்கிறது கிடையாது, ஏன்னா முன்னாடியே எடுத்துக்கிறாங்கல்ல. இதே போல போயிட்டே இருக்கு. அவன் ரொம்ப காண்டாயிடுறான் அந்த யூதன். என்னடா இது, நம்ம ஒன்று பிளான் பண்ணா இவங்க ஒன்று பிளான் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு சும்மாவே வச்சுனுக்கிறான். வருமானமே இல்லையே, என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு கூப்பிட்டு மீதி கிணறு நீங்களே வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். அப்போதைய காசுக்கு ஒரு 20,000 அந்த நாட்டோட அந்த அந்த பண மதிப்போட மதிப்பு வந்து ஒரு 20,000 கொடுத்து அந்த காலத்துலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கிணத்துக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிடுறாங்க. வாங்கி அதை பொது சொத்தாக்கி அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் அப்படியே போகுது. அந்த கிணத்தை சுற்றி ஒரு பேரிச்சம்பழம் தோட்டமாக உருவாகுது. அதுலேருந்து வருமானங்கள் நிறைய வருது. அந்த வர வருமானத்தில் பாதி வந்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் செலவு செய்கிறாங்க. பாதி அமௌண்ட் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவரோட பேர்லேயே சேமித்து வைக்கிறாங்க. அப்படி சேமித்து வைக்கும்போது அந்த அமௌண்ட்டும் அதிகமாகுது. அந்த அமௌண்ட்டில் அந்த பள்ளிவாசலுக்கு எதிரே ஒரு நல்ல ஒரு உயர்தரமான ஒரு ஹோட்டலை ஒன்று கட்டுறாங்க. அதுலேருந்தும் நல்ல வருமானம் வருது, அதிகமாக வருது. அதில் பாதி அமௌண்ட் ஏழைகளுக்கு உதவி பண்ணுறாங்க, பாதி அமௌண்ட் அப்படியே சேர்த்து வைக்கிறாங்க. இப்படியே அது நடந்துன்னு இருக்கு, இன்னி வரைக்குமே அது நடந்துன்னு இருக்கு. அந்த சவுதி அரசாங்கம் வந்து அதை கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக அதை எடுத்து டேக் ஓவர் பண்ணி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்கு வந்து மாதம் 5 கோடி அதுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்களாம் இன்னைய வரைக்கும். இது எப்போ நடந்தது, 1400 வருடங்களுக்கு முன்னே நடந்த சம்பவம்.
உஸ்மான் ரலி அல்லது ஒரு 20,000 அந்த பணம், அந்த நாட்டோட பண மதிப்புல அந்த கிணத்தை வாங்கி என்ன பண்றாங்க, ஏழைகளுக்கு தானமா கொடுக்குறாங்க. ஆனா அது எவ்வளவு அதிகமா அது பரக்கத்தாவது பாருங்க. அதை தான் இறைவன் சொல்றான். நீ போட்டது ஒரு நெல்லு தான், ஆனா அதுல எத்தனை கதிர் வந்தது? 7 கதிர் வந்தது. ஒவ்வொரு கதிர்லையும் 100 700 நெல் வந்தது. அந்த மாதிரி யார் இறைவனோட பாதையில செலவு செய்யறாங்களோ அவங்களுடைய பணம் ஒருபோதும், அதுதான் நபிகள் நாயகம் தான் சொல்றாங்க, நீங்க கொடுக்கக்கூடிய செல்வம், நீங்க கொடுக்கக்கூடிய தர்மம் உங்களுடைய செல்வத்துல கொஞ்சம் கூட குறையாது, அது அதிகமாக தான் ஆகும். நபிகள் நாயகம் அதை தான் சொல்றாங்க. சகோதர சகோதரிகளே, நாம சிந்திக்கணும். நாம கொடுக்கக்கூடிய அந்த தர்மமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது இறைவன் வழியில் நம்ம கொடுத்தோம்னா அது பல மடங்காக தான் என்ன ஆகும், நமக்கு ரிட்டர்ன் வரும். இதுக்கு இந்த உஸ்மான் ரலி அல்லாஹ்வோட அந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய சான்று இருக்கு. இது எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. இதை நாம நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும். எங்கங்க நான் சம்பாதிக்கிறதே கொஞ்சம் தான், அதுவே எனக்கு பத்தலை, நான் எங்க தர்மம் கொடுக்குறது அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நீங்க இருக்கிறதுல கொடுங்க, அது மிகப்பெரிய சிறந்தது. நபிகள் நாயகம் சகாபாக்கள் அவங்க சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே சாப்பாடு இருக்காது, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தர்மம் கொடுக்கணும். பணமாவோ பொருளாவோ ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சோம்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு மறுமையிலையும் சரி இந்த உலகத்திலையும் சரி அது நம்மளுக்கு ரிட்டர்னாக தான் வரும்னு சொல்லிட்டு இறைவனும் சொல்கிறான், நபிகள் நாயகமும் சொல்கிறாங்க. ஆக நம்ம எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் ரெகுலராக அதை செயல்முறைப்படுத்துவதற்கு இறைவன் ஏற்பாடு செய்வனாக என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.